Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருக்க யூனிட் 1 தான் பார்க்க போறோம். ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம். ஸோ ஆர்கன் சிஸ்டம் அப்படின்ற யூனிட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்கன் சிஸ்டம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ டு நோ அபவுட் டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் அ ஹியூமன் பாடி. ஸோ ஹியூமன் பாடியில் இருக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஆர்கன் சிஸ்டத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். ஸோ என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். ஒரு ஆர்கனுக்கும் அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வி கெட் எனர்ஜி ஃபார் அ டயட் activities from the food we eat. How the food broken into simpler forms. It is through the process called digestion. So நமக்கு டெய்லி நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி செஞ்சிட்ருக்கோம். டெய்லி நடக்கிறோம், பேசுகிறோம், ஓடுறோம். ஸோ மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் எப்படி நமக்கு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து தான் நம்ம அதுக்கான எனர்ஜிஸ்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து எப்படி எனர்ஜிஸ் கிடைக்குதுன்னா அது டைஜஷன் ஆகுது. அந்த டைஜஷன்லேருந்து தான் நமக்கு என்ன நியூட்ரிஷன்ஸ்லாம் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா டைஜஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸோ நம்ம உடம்புல இருக்க சாப்பிட்றோம், நம்ம உடம்புல வேஸ்டேஜ்லாம் ஆகும் இல்லையா, அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா அது வந்து எக்ஸ்க்ரீஷன் அப்படின்ற ப்ராசஸில் ஆகுது. ஸோ டெய்லி நம்ம உடம்புக்கு என்ன ரொம்ப தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிளட்டு தேவை. ஸோ அந்த பிளட்டை எப்படி டெய்லி பம்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி நமக்கு பிளட் கிடைக்குது, நம்ம ஹார்ட்டு தான் வந்து என்ன பண்ணுது, பம்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ அதே மாதிரி நம்மளோட வேஸ்டேஜ் ரிமூவ் பண்ணுறது வந்து எக்ஸ்க்ரீஷன். ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க வேஸ்டேஜ் பண்ணுறது கிட்னிஸ். ஸோ கிட்னிஸுமே இந்த எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம இப்போ ஏதாச்சும் நினைக்கும் போது நம்ம நினச்சது எப்படி நம்ம பேசுகிறோம். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பிரெயின் தான் காரணம். ஸோ நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம், நிறைய ஆர்கன் சிஸ்டம் வந்து நம்ம பாடியில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தான் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிறோம், சிரிக்கிறோம், சர்வை ஆகிறோம். ஸோ அதில் என்னென்ன ஆர்கன்ஸ்ன்னு சொல்லி தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். டெய்லி ஃபுட்டு சாப்பிட்றோம். ஸோ அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுது. அந்த ஃபுட்டு அந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட்டுலேருந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ அந்த எனர்ஜி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபுட் வி ஈட் கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்போனன்ட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். தே ஹாவ் கன்வெர்டட் இன்டு சிம்பிளர் மாலிகூல்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட் அண்ட் ஃபேட்டி ஆசிட் and glycolic respectively. These simpler molecules are then assimilated by blood or lymph in order to give us energy. The process of conversion of complex food molecules into a simpler molecules is called digestion. So digestion உடைய definition என்னன்னா the process of conversion of complex food molecules into simpler food molecules is called digestion. ஸோ ரொம்ப நம்ம சாப்பிடும் போது பொதுவாக எல்லாமே ப்ரோட்டீனாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் சாப்பிட்றோம். ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் பெரிய பெரிய மாலிகூல்ஸ் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னவா மாற்றணும் அப்படின்னா குளுக்கோஸாகவும், அமினோ ஆசிடாகவும், ஃபேட்டிஸ் ஆசிடாகவும் இல்லை கிளிசரனாகவும் நம்ம மாற்றணும். ஸோ அப்போ தான் நம்ம உடம்பு வந்து அந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு வேலை செய்யும். ஸோ இதை மாற்றுறதுக்கான ப்ராசஸ் தான் என்னென்னா நம்ம டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டெய்லி காலையில் சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி டைஜஸ்ட் ஆகி நம்ம கார்போஹைட்ரேட்டாவோ, ப்ரோட்டீனாவோ, ஃபேட்டாவோ சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வந்து குளுக்கோஸாவோ, அமினோவாவோ, ஃபேட்டி ஆசிடாவோ மாறுது அப்படின்றது தான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப தேவை. என்னென்னா ஒன்று டைஜஸ்டிவ் ட்ராக்ட், இன்னொன்று வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக்னால் நம்ம மவுத்தில் இருந்து நம்ம ஆனஸ் வரைக்கும் ஸோ எந்தெந்த ப்ராசஸ் எங்கெங்கெல்லாம் ஃபுட்டு போய் வருதோ அது எல்லாமே வந்து டைஜஸ்டிவ் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஜீரணம் பண்ணுறதுக்காக, டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக சில ஹார்மோன்ஸ்லாம் வரும். ஸோ சில லிக்விட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்கன் மூலயமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் தான் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் ட்ராக் இல்லைனா அலிமெண்ட்ரி கேனால். டைஜஸ்டிவ் ட்ராக்கை வந்து அலிமெண்ட்ரி கேனால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனால் வந்து பார்த்திங்கன்னா 6 to 9 மீட்டர்ஸ், அதாவது நம்மளுடைய மவுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே ஆனஸ் வரைக்குமே வந்து இந்த அலிமெண்ட்ரி கேனால் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாத்வே வந்து மொத்தம் 9 மீட்டர் இருக்கும், 6லேருந்து 9 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்மளுடைய மவுத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பக்கல் கேவிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஆனஸ் வரைக்கும் இருக்க லென்த் எவ்வளோ, 6 to
9. ஸோ 1 மார்க்ஸில் கேட்பாங்க 6 to 9 மீட்டர்ஸ் வரும். ஸோ இப்போ இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் நடக்கிறதுக்குள்ளே எப்படி இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகுது எனர்ஜியோ அப்படின்னு சொல்லி இதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மவுத். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மவுத்தில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஃபுட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்டேக் பண்ணுறோம். ஸோ இன்டேக் பண்ணும்போது அங்கே இருக்க பக்கிள் கேவிட்டிஸை யூஸ் பண்ணி டீத், டங்க், அப்பர் ஜாவ், லோவர் ஜாவ் இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சீவ் பண்ணுறோம். சாப்பிடும் போது நம்ம டங்க்கில் வந்து சலைவா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அங்கே தான் வந்து சலைவா அப்படின்னு, சலைவானா நம்மளோட எச்சு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ப்ரொடியூஸ் ஆகும்போது ஃபுட்டை வந்து மிக்ஸ் ஆகி உள்ளே போகும்போதே சலைவாவோட தான் மிக்ஸ் ஆகி போகுது. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட், ஸோ அதில் ஒரு கிளாண்டு தான் வந்து இந்த சலைவா கிளாண்டும். ஸோ அந்த சலைவா எதுக்குன்னா அதில் இருக்க கிருமிகள் எல்லாம் கொண்டு, நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போது அதில் ஏதாச்சும் ஜெர்ம்ஸ் இருந்தால் கூட ஸோ இந்த சலைவா மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகிடும், அது வந்து செத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்டாக நாங்கள் ஃபுட்டை வந்து மென்னணும். இப்போ மாவு ஒரு மிஷினில் மாவு போட்டால் கூட இதில் தண்ணி கொஞ்சம் தெளித்தா தான் என்ன ஆகுது, அது வந்து அரையுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து நல்லா சீவ் பண்ணுன்றதுக்காகவும் இந்த சலைவா வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு சலைவா மிக்ஸ் ஆன ஃபுட் வந்து நெக்ஸ்ட்டு பக்கிள் கேவிட்டிக்கு முடிச்சதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ் போகும். ஸோ ஃபேரிங்ஸில் போகும்போது அது ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து ஈசோஃபேகஸ், இன்னொன்று வந்து லங்ஸுக்கு போகிற ஒரு ஓப்பன் இருக்கும் லாரிங்ஸ். நம்ம ஃபுட்டுக்கு வந்து ஃபேரிங்ஸ் சொல்லுவோம். ஃபேரிங்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபுட் பைப், லாரிங்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து விண்டு பைப். ஸோ விண்டு பைப்பில் அதனால தான் நம்ம திடீர்னு சாப்பிடும் போது லாரிங்ஸ்குள்ளே சாப்பாடு போயிடுச்சுன்னா நமக்கு இரும்பல் வந்துடும், புறையேறுதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதனால் அந்த ஃபுட்டு வந்து இங்கே வந்து லாரிங்ஸ் பைப் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபேரிங்ஸ், இது வந்து விண்டு பைப் லங்ஸுக்கு போகிறது, இது வந்து ஃபுட்டு பைப் வந்து நம்ம ஸ்டொமக்குக்கு போகிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு மூடி மாதிரி கேப், ஒரே ஒரு மூடி தான் இருக்குது பாருங்கள். 2 பாட்டில் நீங்கள் இப்படி ஆனால் ஒரே ஒரு மூடி இருக்க மாதிரி. ஸோ அப்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து சுவாசிக்கும் போது, அதாவது நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணும் போது இந்த ஃபுட் பைப்போட டேப்பை வந்து இந்த மூடி வந்து மூடிடும். இந்த ஈசோஃபேகஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இது வந்து முழுகிடும். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடும் போது இந்த விண்டு பைப்பை வந்து இது மூடிடும் நீங்கள் சுவாசிக்கிறத. ஸோ ரெண்டு ஓப்பனிங் ஒரே ஒரு க்ளோஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சிரிச்சுட்டே சாப்பிடக்கூடாது. சிரிக்கும் போது என்ன ஆகிடும், நமக்கு ஏர் தேவைப்படும் சிரிக்கும் போது. ஸோ அப்போ இது ஓப்பன் ஆகிடும், இதில் ஃபுட்டு உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு புறையேறிடும். ஸோ அது ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால் ஃபேரிங்ஸ் அப்புறம் ஈசோஃபேகஸ்குள்ளே போகும். ஸோ ஈசோஃபேகஸ் அதாவது ஃபுட் பைப் வழியாக நமக்கு வந்து ஸ்டொமக்குக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ ஸ்டொமக்குக்கு ரீச் ஆகும்போது ஃபஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ நம்ம இந்த ஃபுட் பைப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துலேயே நமக்கு சலைவரி கிளாண்டுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகி தான் உள்ளே போகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகும்போது ஸ்டொமக்கில் போகும். ஸ்டொமக்கில் கொஞ்சம் அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் இதெல்லாம், அதில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் எனர்ஜி வந்து ஸ்டொமக்லேயே வந்து நம்ம எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது மூலிமா ஃபுட்டில் இருக்க ஜெர்ம்ஸு ஃபுட்டை வந்து இன்னும் சாஃப்டாக மாற்றிடுவாங்க. ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா லிவரில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், பைல் ஜூஸ். ஸோ அந்த பைல் ஜூஸ் எதுக்குன்னா ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நமக்கு ஸ்டொமக்லேயே வந்து என்ன ஆகிடும், லிவரோடைய பைல் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஃபேட் கண்டென்ட் இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து என்ன ஆகும்னா டைஜஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன ஆகும்னா, ஸ்மால் இன்டெஸ்டைனில் மீதி இருக்க ஃபுட்டில் இருக்க நியூட்ரிஷனெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அனுப்புவாங்க. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்திங்கன்னா அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட், எக்ஸஸாக இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் பேலன்ஸ் இருக்க எல்லா எனர்ஜிஸுமே அதில் வந்து அப்சர்வ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ரெக்டம்லேருந்து ஆனஸ்லேருந்து அப்புறம் நம்ம எப்பயுமே பூப் பண்ணுற மாதிரி நம்மளோட வேஸ்டேஜ் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டைஜஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஸோ இந்த டைஜஷனுக்கு உதவுறது என்னென்னா, இந்த ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த ஃபேட், இந்த கார்போஹைட்ரேட்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைஜஸ்டிவ் கிளாண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அந்த 3 டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் என்னென்னா சலைவரி கிளாண்ட், பேங்க்ரியாஸ் அண்ட் லிவர். ஸோ சலைவரி கிளாண்ட்லேருந்து நமக்கு சலைவா, அதாவது நம்மள உமிழ்நீர் எச்சு இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து மாய்ஸ்டன் ஃபுட்டை வந்து நல்லா மாய்ஸ்டனாக மாற்றுறதுக்காக. சலைவா வந்து எதுக்குன்னா காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸை வந்து சிம்பிள் மாலிகுல்ஸ் எல்லாம் பேக் பண்ணும். ஸோ பெருசாக இருக்க ஃபுட் ஐட்டம்ஸை வந்து சின்னதாக மாலிகுல்ஸாக மாற்றுறதுக்கு, அதை அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் வந்து கொடுப்பாங்க, which contain digestive enzyme for
ஃபேட், ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட். ஸோ அந்த பேங்க்ரியாட்டிக்லேருந்து வருது இல்லையா அந்த ஜூஸஸ், பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜூஸஸ்லாம் எதுக்குன்னா ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட். ஸோ இது மூணுத்தையும் வந்து டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லிவர்லேருந்து நமக்கு பைல் ஜூஸ் வரும். ஸோ இது எதுக்குன்னா மெயினாக பெரிய பெரிய கரைக்கவே முடியாது அப்படின்ற கொழுப்பை எல்லாம் கரைக்கிறதுக்காக, டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்னத்து லிவர்லேருந்து பைல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 கிளான்ஸும் தான் நமக்கு டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம வந்து சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்ம எப்படி ஒரு இன்டேக், அதாவது நம்மளுடைய ஏர் ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தான் அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ ரெஸ்பிரேஷனால் தான் நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன்ஸ் கிடைக்குது. ஸோ ஆக்சிஜனால் தான் நிறைய மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டைஜஷன், ஒரு விஷயம் கம்பஷன் ஆகணும்னா, எரியணும்னா, நம்மளுடைய ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகுறதே வந்து கம்போஷன் மெத்தடில் தான். ஸோ அப்போ கம்போஷன் நடக்கணும்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஓகே, அதில் ஏதாச்சும் ஆர்கன் வேலை செய்ய இருக்கணும்ல. ஸோ அந்த ஆர்கன் தான் வந்து நமக்கு லங்ஸ். ஸோ லங்ஸ் இதுதான் வந்து மெயின் ஆர்கன் இன் respiratory system. So the respiratory system provide oxygen to the tissue of the body and removes carbon dioxide from the tissue. They are 3 major parts forming the respiratory system. So இதை சொல்கிறாங்க, நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்கும், நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும், ஒரு பாடி பார்ட்ஸுக்கும், ஒவ்வொரு டிஷ்யூ, ஒவ்வொரு மசிலுக்கும் என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அது வேலை செஞ்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை நம்ம மசில்ஸ்லையோ டிஷ்யூலேயோ வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ரெஸ்பிரைஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம சுவாசிக்கிறதுனாலையோ என்ன பண்ணோம், அந்த இடத்துல ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் அந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து மறுபடியும் வெளியே விடுறதா வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 3 முக்கியமான விஷயம், ஏர்வே, லங்ஸு, மசில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஸோ இது 3மே தான் இந்த சிஸ்டமில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அகெயின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாஸ்ட்ரல்ஸ், nasal cavity, pharynx. ஸோ சொன்னால ஃபுட் பைப், விண்டு பைப், இது ரெண்டுக்கும் இருக்க ஒரே ஒரு டேப்புன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேப். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபேரிங்ஸ். ஸோ இப்போ லாரிங்ஸ் தான் வந்து விண்டு பைப். ஸோ இந்த விண்டு பைப்புக்கு இருக்கப்போ ஃபேரிங்ஸ் வந்து ஒரு டேப் மாதிரி. ஸோ இதில் வரும். நெக்ஸ்ட்டு ட்ரக்கியா, ப்ராங்கீஸ், bronchioles and alveoles. ஸோ இதெல்லாம் தான் இதோடைய பார்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் O2வை வந்து என்ன பண்ணுவோம், இன்ஹேல் பண்ணுவோம். ஆக்சிஜனை வந்து மூக்கு வழியாக நம்ம என்ன பண்ணுவோம், இழுப்போம். அந்த மூக்கு வழியே இழுக்கிறோம்லே, அதுக்கு பேர் தான் என்னது, நாஸ்ட்ரல்ஸ். அதான் அந்த மூக்கோடைய இது. நெக்ஸ்ட்டு அந்த மூக்கு உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இருக்கிறதா வந்து நாசில் கேவிட்டி. ஸோ அந்த மூக்கோடைய பகுதி எல்லாமே என்னது, நாசில் கேவிட்டி. நாசில் கேவிட்டி வழியாக எங்கே போவோம், அந்த ஓப்பனிங் கேப். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஃபேரிங்ஸோடைய இருக்குல்லையே, அது வந்து அந்த கேப் என்ன ஆகும்னா ஃபுட் பைப் மேலே போயிடும். ஸோ ஃபுட் பைப் மேலே போனோன்னே எது ஓப்பன் ஆகும், நம்மளுடைய விண்டு பைப், அதாவது காற்று போகிற ஓப்பனிங் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த விண்டு வந்து அதுக்குள்ளே போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் லாரிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ லாரிங்ஸ்னால் விண்டு பைப். ஸோ விண்டு பைப்புக்குள்ளே இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்ஸாக, இதுக்கு பேர் தான் வந்து ட்ரெக்கியா. ஸோ அந்த ட்ரெக்கியாவுக்கு ரீச் ஆகும் நம்மளுடைய ஏர், ஆக்சிஜன். ஸோ அந்த ட்ரெக்கியாலேருந்து 2ஆக பிரியும். ஸோ 2ஆக வந்து லங்ஸ் பிரியும். ஸோ அந்த 2ஆக பிரிகிற இடம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராங்கே. ஸோ ப்ராங்கே வந்து 2ஆக பிரிஞ்சு 2 லங்ஸுக்கும் போகும். லெஃப்ட் லங்ஸ் அண்ட் ரைட் லங்க்கும் போகும். ஸோ அந்த லங்க் வந்து உள்ளே எப்படி இருக்குன்னா நிறையா நர்வ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது, பிராங்கியோல்ஸ். ஸோ இந்த பிரிகிற பகுதிக்கு பேர் வந்து பிராங்கியோ. ஸோ இந்த பிரிஞ்சு நிறைய பகுதியாக போகுது இல்லையா, லைக் நர்வ் மாதிரி, ஸோ நூலாக மாதிரி போகும். ஸோ அதுக்கு பேர் வந்து பிராங்கியோல்ஸ். அந்த நூலாக போனதுக்கப்புறம் அந்த பிராங்கியோல்ஸோட எண்டில் இந்த மாதிரி கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கிரேப்ஸை வந்து கொத்தாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆல்வியோலின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் இருக்கும். ஸோ டயஃப்ராம் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும் போதும் எக்ஸ்ஹேல் பண்ணும் போது என்னென்னா கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ கீழே பாருங்கள் ஏர்வே. ஸோ ஏர்வே வந்து இந்த ஏர்வே இன்க்ளூட்ஸ் அ nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and bronchiole. ஸோ ஏர்வேனாவே வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான். nasal cavityலேருந்து bronchioles வரைக்கும் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஏர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேரிஸ் ஏர் பிட்வீன் லங்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுமா, லங்ஸுக்கும் சரௌண்டிங்ஸுக்கும் ஏரை வந்து தூக்கிட்டு போகும், கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லங்ஸ் கொடுத்துருக்காங்க. லங்ஸ் தான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோடைய ப்ரைமரி ஆர்கன், ரொம்ப முக்கியமான ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே பேர்டு கோன் ஷேப்டு ஆர்கன்ஸ். அவங்க வந்து ஒரு கோன் ஷேப்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேர்.
ஸோ இந்தாண்ட லெஃப்ட் லங் ரைட் லங் சொல்லிட்டு ஒரு பேர் ஆஃப் லங்ஸ் இருக்குது. ஸோ இது லொக்கேட்டட் என்ன தொராக்ஸ் சேம்பர். ஸோ தொராக்ஸ் சேம்பரில் தான் வந்து நமக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த நம்ம லங்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், அதுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக இருக்கிறதா ரிப் கேஜ். ஸோ ரிப் கேஜ் வந்து போத் சைட் ஆஃப் த ஹார்ட். ஸோ போத் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும், ரிப் கேஜ் இருக்கும். எதுக்குன்னா லங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மசில் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இன்க்ளூட் டயாஃப்ரம், intercostal muscles. They helps to push the air and in and out of the lungs during the breathing. ஸோ இது மட்டும் இல்லாமல் டயாஃப்ரம் இருக்குது. ஸோ டயாஃப்ரம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அது கான்ட்ராக்ட் ஆகும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அது எதுக்குன்னா உள்ளே வெளியே இருக்க காற்றை உள்ளே இழுக்கிறதுக்காகவும் உள்ளே இருக்க காற்றை வந்து தள்ளி வெளியே தள்ளுறதுக்காகவும் இந்த மாதிரியான ஆர்கன்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா நம்ம ஹார்ட் வந்து எப்படி பிளட்டை வந்து பம்ப் பண்ணி மற்ற பாடி பிளட் வெசல்ஸ் வழியாக எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் கொடுக்குது பிளட்டை அப்படின்றது தான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பார்ப்போம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் டு எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இருக்க பிளட் வெசல்ஸ் தான் ஆக்சிஜனையும் பிளட்டையும் பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங். ஸோ இதெல்லாம் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட், பிளட் வெசல்ஸ், பிளட். ஸோ இது மூணு தான் வந்து மெயினான பார்ட்ஸ். ஸோ பாருங்க, ஹார்ட் வந்து ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். ஹாலோ மஸ்குலர்னால் உள்ளே வந்து துளை மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹாலோ. ஸோ உள்ளே எதுவுமே வந்து மசில்ஸ் எதுவுமே இருக்காதோ ஹாலோ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா குறுகலா. அந்த மஸ்குலர் ஆர்கன் தான் வந்து என்னது, ஹார்ட் வந்து ஒரு ஹாலோ மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொலினிக்கல் ஷேப். ஸோ கொலினிக்கல் இன் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. It is covered with double walled membrane called pericardium. ஸோ அந்த ஹார்ட் வந்து எதால் கவர் ஆகிருக்கு, ஒரு வால் கிடையாது, 2 லேயர், 2 வால்டு மெம்பரைன் கால்டு பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு மசிலால் வந்து கவர் ஆகி ப்ரொடெக்ஷனுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The space between the membrane filled with பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஸோ அந்த பெரிகார்டியம் இருக்கு இல்லையா, அந்த மெம்பரைனு, அதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்கான், பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, ஹார்ட்டை வந்து ஷாக்கிலேருந்து காப்பாற்றுறதுக்காக. திடீர்னு ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட்டை போய் என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ ஹார்ட் வந்து நின்றும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஹார்ட்டுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது. அதுக்கு பேர் பெரிகார்டியல் மெம்பரைன். ஸோ அந்த மெம்பரைனுக்குள்ளே பெரிகார்டியல் ஃபியூயல்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெரிகார்டியல் ஃபியூயல் எதுக்காக அப்படின்னா, ஏதாச்சும் நமக்கு ஷாக் அடிக்கும் போது நம்ம ஹார்ட்டுக்கு வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு வந்து அது ப்ரொடெக்ஷனுக்காக தான் அந்த ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து எங்கே இருக்குது, தொராக்ஸ் சேம்பர். ஸோ லங்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ஹார்ட் வந்து இது ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கும். ஸோ இவங்களை எல்லாமே வந்து காப்பாற்றுறது யார், ரிப் போன்ஸ், ரிப் கேஜ். ஸோ லங்ஸையும் ஹார்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ 2 பக்கம் லங்ஸு. ஸோ இவங்க 3 பேத்தையும் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறது வந்து ரிப் கேஜ். ஸோ இந்த விலா எலும்பு சொல்லுவாங்களா, ஸோ அது. ஸோ இதான் வந்து நம்ம ஹார்ட்டோடைய பார்ட்ஸ். ஸோ இந்த பார்ட் வந்து ரைட் பல்மனரி வெயின் சொல்லுவாங்க. இது வந்து ரைட் பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ இது வந்து ரைட் ஆர்ட்ரியம். இது வந்து ரைட் வெர்டிக்கல். ஸோ இது வந்து கார்டிக் மசில்ஸ். இது வந்து வெஸ்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ட்ரியம். இது வந்து பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ இது வந்து பல்மனரி வெயின், லெஃப்ட் பல்மனரி வெயின், லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து அயோட்ரா. ஹார்ட்டில் இருக்கிறதுக்கான பாடி பார்ட்ஸ். ஸோ ஹார்ட் வந்து 4 சாம்பர்டாக வந்து பிரிஞ்சு 3, 4 சாம்பர். ஒவ்வொரு சாம்பருக்குமே என்ன இருக்குன்னா ஒரு வால்வ் இருக்கும். ஸோ வால்வ்னா என்ன, நம்ம தண்ணி வேணும்னா திறந்து விட்டுறதுக்காக நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஒரு டேப் மாதிரி ஒவ்வொரு சாம்பருக்கும் ஒவ்வொரு டேப் இருக்கும். ஸோ அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆனால் தான் பிளட் வந்து ஃபஸ்ட் சாம்பர் அந்த செகண்ட் சாம்பருக்கு போகும், அங்கேருந்து தேர்ட், அங்கேருந்து ஃபோர்த்துன்னு சொல்லி ஒவ்வொரு சாம்பர்லேயும் வால்வ் வந்து ஓப்பன் ஆனால் தான் வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். சரிங்க. ஸோ நமக்கு 4 சாம்பர் இருக்குது, அதாவது 4 டிவிஷன் இருக்குது ஹார்ட்டு. ஸோ என்னென்னா அப்பர் சாம்பர்ஸ் ஆர் கால்டு ஆர்ட்ரியம். ஸோ 2 அப்பர் சாம்பர், மேலே இருக்க 2 சாம்பருக்கு பேர் என்ன, ஆர்ட்ரியம்ஸ். 2 லோவர் சாம்பர்ஸ் ஆர் கால்டு வென்ட்ரிக்கல். ஸோ அப்பர் சாம்பர் வந்து ஆர்ட்ரியம். ஸோ லோவர் சாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல்ஸ். த அப்பர் லோவர் சாம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் செப்பரேட்டட் பை த பஸ்குலர் வால் ஆர் டிஷ்யூ நோன் அஸ் ஆர்ட்ரிகுலோ. ஸோ இந்த ரெண்டையும் பிரிக்கிறதா என்னது, ஆர்ட்ரிகுலோ வென்ட்ரிகுலர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹார்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறதோடைய பேர் என்ன, த
த ஆர்ட்ரியோவென்ட்ரிகுலர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற ஒரு மசில் அப்படின்ற ஒரு டிஷ்யூ தான் என்ன பண்ணுது இந்த ரெண்டு அப்பர் சாம்பரையும் லோவர் சாம்பரையும் வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் ரிசீவ்ஸ் டீஆக்சிடேட்டட் பிளட் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ ரைட் சைடு இருக்குது பார்த்தியா ஹார்ட்டு, ஸோ அந்த பார்ட் என்ன பண்ணோம் உடம்புல இருக்க டீஆக்சிடேட்டட் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கலந்த எல்லா பிளட்டையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும் வந்து ஹார்ட்டுக்கிட்ட கொடுக்கும். ஸோ ஹார்ட் என்ன பண்ணும் அதை வந்து ஆக்சிஜன் கலந்த பிளட்டாக வந்து மாற்றும். ஸோ ஆக்சிஜன் கலந்த பிளட்டாக மாற்றினதுக்கப்புறம் ஆட்ரியம் கிட்ட சொல்லி கொண்டு போய் மறுபடியும் எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த கார்போ டை ஆக்சைடு கலந்த பிளட்டை வந்து கார்பன் டையை மட்டும் பிரித்து கொண்டு போய் லங்ஸ் கிட்ட கொடுத்தா லங்ஸ் என்ன பண்ணும் ரிட்டன் அதை கொண்டு வந்து வெளியே விட்டுரும் மூச்சு வழியாக. ஸோ அதுதான் வந்து இந்த ஹார்ட்டோடைய வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளட் வெசல்ஸ். இந்த பிளட் வெசல்ஸ்க்குலாம் என்ன வேலைன்னு பார்த்தோன்னா இந்த ஹார்ட் பம்ப் பண்ணி கொடுக்குற ஆக்சிஜனேட்டட் பிளட்டோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையோ எடுத்துகிட்டு போய் எல்லா டிஷ்யூக்கும் சேர்க்குறது அதோட வேலை. எல்லா ஆர்கனுக்கும் கிட்னிக்கு பிரெயினுக்கு ஐஸுக்கு எல்லா பாடி ஆர்கன்ஸுக்குமே பிளட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதா. ஸோ டெலிவரி மேன் வேலை பார்க்குறது யாருன்னா நம்ம பிளட் வெசல். ஸோ இவங்க தான் வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் ஆர் தின் பிளட் வெசல்ஸ் விச் கனெக்ட் ஆர்ட்ரியம் அண்ட் வெயின்ஸ். தே ஹெல்ப் டு எக்ஸ்சேஞ்ச் மெட்டீரியல் பிட்வீன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இப்போ வந்து ஆர்ட்ரி தெரியும் நமக்கு. ஆர்ட்ரி வந்து என்ன எடுத்துகிட்டு போவோம் 3 பிளட் வெசல்ஸ் பொதுவாக பிளட் வெசல்ஸ் வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஆர்ட்ரிஸ், இன்னொன்று வந்து வெயின்ஸ், இன்னொன்று வந்து கேபிலரிஸ். ஆர்ட்ரிஸ் எப்பயுமே அந்த ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னாலும் அது எப்பயுமே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கொண்டு போகும். ஸோ ஆக்சிஜன் கலந்த பிளட்டை தான் வந்து தூக்கிட்டு போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஆனால் ஒரே ஒரு தவிர பல்மனரி ஆர்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும்தான் என்ன பண்ணணும் கார்பன் டை ஆக்சைடு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகும். ஸோ அதே மாதிரியே இந்த வெயின்ஸ் இருக்கு இல்லையா இது எப்பயுமே வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை மட்டும்தான் தூக்கிட்டு போவோம். ஆனால் ஒரே ஒரு வெயினை தவிர பல்மனரி வெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அது மட்டும் ஆக்சிஜன் கலந்த பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஸோ இது மட்டும்தான் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ கேபிலரிஸ்லாம் யார் அப்படின்னா அது யார் தின் பிளட் வெசல் ரொம்ப தின்னாக இருக்கும் ரொம்ப மெலுசாக இருக்கும் நிறையா இருக்கும். ஸோ விச் கனெக்ட் த ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் எது வந்து ஆர்ட்ரிஸையும் வெயின்ஸையும் கனெக்ட் பண்ணும். தே ஹெல்ப் டு எக்ஸ்சேஞ்ச் த மெட்டீரியல் பிட்வீன் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் டிஷ்யூ. ஸோ இப்போ ஆர்ட்ரி வெயினும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் பிளட்டு போய் சேர்கிறதுக்கு இந்த கேபிலரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிளட். ஸோ பிளட்டு டிரான்ஸ்போர்ட் நியூட்ரிஷன் ஆக்சிஜன் வேஸ்டேஜ் அண்ட் ஹார்மோன்ஸ். த வால்யூம் ஆஃப் பிளட் ஹியூமன் அடல்ட் இஸ் 4 to 5 லிட்டர்ஸ். ஒரு நார்மலான ஒரு அடல்ட்டுக்கு 4லேருந்து 5 லிட்டர் பிளட் இருக்கும். ஸோ இந்த பிளட் என்ன பண்ணுன்னா அந்த பிளட்டில் நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு போய் எல்லா ஆர்கனுக்கும் கொடுக்கும். ஆக்சிஜன் இருக்கு இல்லையா நமக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் பிளட் வழியாக தான் போய் எல்லா ஆர்கனுக்கும் சேருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்ரெடி அந்த போகிற ஆர்கன்லாம் வேஸ்ட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதையும் தூக்கி போட்டுட்டு கொண்டு வரது இதோட வேலை தான். நமக்கு ஏதாச்சும் ஹார்மோன் திடீர்னு ஹார்மோன் தேவைப்படுது அப்படின்னா அதுவும் பிளட்டால் கலந்து தான் போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆகும். ஸோ இதுதான் பிளட்டோடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் லெவல் அண்ட் த பாடி டெம்பரேச்சர். இந்த பாடி இஸ் பம்ப்டு the body by the heart. It takes oxygen to the tissue and cells finally reaches the lung to take the oxygen again. ஸோ இதே மாதிரி தான் இந்த பிளட் என்ன பண்ணும் அந்த பிளட்டு கூட இருக்க அந்த ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் உடம்புல இருக்க எல்லா பகுதியில் இருக்க ஆக்சிஜன்னு கார்பன் டை ஆக்சைடும் தூக்கிட்டு வந்து லங்ஸுக்கு கொடுத்துரும். ஸோ லங்ஸுக்கிட்ட இருந்து ஆக்சிஜன்லாம் வாங்கிட்டு போய் எல்லா பாடி பார்ட்ஸுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த பிளட்டோட வெசலோடைய வேலை. ஸோ லங்ஸுக்கிட்ட இருந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் எல்லா பாடி பார்ட்ஸுக்கு கொடுக்குறது. அதே பாடி பார்ட்ஸில் இருக்க எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துகிட்டு வந்து லங்ஸுக்கு கொடுக்குறது. ஸோ இதுதான் இதோடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இது இதோடைய வேலை. தேர் ஆர் சம் அனிமல்ஸ் லைக் lobsters and crabs that have blue blood. Cockroach has colorless or white blood. ஸோ லாப்ஸ்டருக்கும் கிராபுக்கும் ப்ளூ கலரில் பிளட் இருக்கும். காக்ரோச்சுக்கு என்ன கலரில் பிளட் இருக்குன்னா கலர்லெஸ் அது வந்து ஒயிட் கலர் பிளட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னா நம்மளோட உடம்புல இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே எடுக்காத எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிமூவல் ஆஃப் வேஸ்டேஜ் ஃப்ரம் அவர் பாடி. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்ன பாடி பார்ட்ஸில் இருக்க வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி, லங்ஸ், லிவர், ஸ்கின் டுகெதர் ஃபங்க்ஷன் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன். ஸோ இந்த ஆர்கன் எல்லாமே வந்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தில் வேலை செய்யுது. என்னென்னா கிட்னி, லங்ஸ், லிவர், ஸ்கின் டுகெதர் ஃபங்க்ஷன் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங். ஸோ நான் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் என்னென்னா கிட்னி, யூட்ரஸ்,
அண்ட் யூரினரி பிளேடு. ஸோ இது 3 தான். ஸோ ஃபஸ்ட்டு கிட்னி பற்றி பார்த்தோன்னா நமக்கு கிட்னிக்கு வந்து 2 கிட்னி இருக்கும். ஒன்று ரைட் கிட்னி, ஒன்று லெஃப்ட் கிட்னி. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா யூரின் மூலிமா, ஸோ நம்ம போகிற யூரின் இருக்குல்லையே அது மூலிமா வேஸ்டேஜை வந்து வெளியே அனுப்புகிறது தான் இதோடைய ஒர்க். ஸோ கிட்னி வந்து ஒரு பேர், ஸோ பேர் ஆஃப் கிட்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி ஒரு பேர் இருக்குது. அது வந்து பீன் ஷேப்டு, ரெட் பீன் ஷேப், ரெட் டார்க்காக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், பீன் ஷேப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பீன் ஷேப்பில் தான் இந்த கிட்னி இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னா பிஹைண்ட் த அப்டமன். ஸோ நம்ம வயிற்றுக்கு அப்படியே பின்னாடி அப்டமனில் நம்மளுடைய கிட்னி வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு அப்படியே பின்னாடி தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதாவது கிட்னி வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இந்த மெஷர்ஸ் அபவுட் த ஆவரேஜ் அடல்ட் கிட்னியோடைய எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் இருக்கும், 6 சென்டிமீட்டர் வெத்தில் இருக்கும். அகலம் வந்து 6 சென்டிமீட்டர், உயரம் வந்து எவ்வளோ இருக்கும் 12 சென்டிமீட்டர் இருக்கும். 3 சென்டிமீட்டர் திக்னஸ் ஹைட் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து நார்மலாக நம்ம கிட்னியோடைய சைஸ். கிட்னி இஸ் ஸ்லைட்லி லோவர் தென் த லெஃப்ட் கிட்னி. ஸோ ரைட் கிட்னி வந்து ஸ்லைட்டாக கீழே இறங்கியிருக்குமோ லெஃப்ட் கிட்னியோட. ஸோ கொஞ்சம் இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியுது ரைட் கிட்னியோட லெஃப்ட் கிட்னின்னா சரி ரைட் கிட்னியோட லெஃப்ட் கிட்னி கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஈச் கிட்னி இஸ் கவர்டு பை த ஃபேபுலஸ் மெம்பரைன் கால் கேப்சியூல். ஸோ கேப்சியூல் அப்படின்ற ஒரு கவராக மூடப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிட்னியும். ஸோ இந்த கிட்னியும் கேப்சியூல் மூடி இருக்குது, இந்த கிட்னியும் கேப்சியூல்னு ஒரு மெம்பரைனால் மூடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னிஸில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி யூனிட்ஸ் யாருன்னா நெஃப்ரான்ஸ். கிட்னி கூட நிறைய மில்லியன் கணக்கில் என்ன இருக்கும் நெஃப்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா இப்படி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரில் நிறைய நெஃப்ரான்ஸ் இருக்கும். ஸோ நெஃப்ரான்ஸ் மூலிமா தான் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூட்ரஸ் இருக்குது. யூட்ரஸ் வந்து என்னென்னா அது வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த பகுதி தான் வந்து யூட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கிட்னிலேருந்து ஒரு யூட்ரர் வரும். ஸோ அந்த ஒரு யூட்ரர் மொத்தம் 2 யூட்ரர் இருக்கும். 2 யூட்ரர் கனெக்ட் கிட்னிஸ் இன்டு த பிளாடர். ஸோ யூரினரி பிளாடருக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இந்த யூட்ரஸோட வேலை. ஸோ இந்த 2 யூட்ரஸும் அதுலேருந்து ஃபில்டர் ஆகி வர யூரினை வந்து என்ன பண்ணும் யூரினரி பிளாடரில் வந்து இது கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த 2 யூட்ரஸும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 யூட்ரஸ் மூலயமா தான் இந்த கிட்னிலேருந்து ஃபில்டர் ஆன யூரின்லாம் என்ன ஆகும் இந்த பிளாடருக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரினரி பிளாடர்னால் ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த சாக், ஒரு மாதிரி ஒரு பலூன் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதான் அது. இட் இஸ் சாக் லைக் இன் ஷேப். இட் ஆக்ட் ஆஸ் அ டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின். ஸோ இது எதுக்குன்னா டெம்பரவரியாக யூரினை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க, ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புகிற யூரினெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். ஒன்ஸ் அந்த பிளாடர் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்ம யூரினா வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம பாடியை விட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோலி அந்த யுரேத்ரா மூலிமா, ஸோ யுரேத்ரானா அந்த ஓப்பனிங், நம்ம யூரினோடைய ஓப்பனிங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த யுரேத்ரா மூலிமா அந்த யூரின்னா என்ன ஆகும் நம்ம பாடி விட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இதோடைய ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் வந்து என்னென்னா ஸோ இது வந்து இன்டெக்ரேட்டட் ஆஃப் நர்வ்ஸ். ஸோ நர்வஸ் சிஸ்டம்ன்றது ஒரு பகுதி மட்டும் கிடையாது, நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் நர்வ்ஸ்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நர்வஸ் சிஸ்டம் வந்து வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. நர்வஸ் சிஸ்டம் இஸ் எ இன்டெக்ரேஷன் ஆஃப் நர்வ்ஸ். They are composed of a specialized cell called neurons. ஸோ இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிறது தான் வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஒரு இதெல்லாம் வேலை செய்கிறதுக்காக இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு நர்வ்ஸ், அதுக்கு பேர் வந்து நியூரான்ஸ்னு பேர். ஸோ ஒவ்வொரு நியூரான்ஸும் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு நியூரான்ஸு. அடுத்த நியூரான் வந்து இது வந்து அட்டாச் பண்ணி அப்படியே இந்த மாதிரி மில்லியன்ஸ் கணக்கில் நியூரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தில் முக்கியமான பகுதிகள் எதுனா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சிஎன்எஸ் பிஎன்எஸ் இது 2 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சிஎன்எஸ் அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து என்னென்ன பார்ட்ஸை வந்து வச்சுருக்கு அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ். ஸோ இது 3மே வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோடைய பார்ட். ஸோ பார்த்திங்கன்னா பிரெயினு, ஸ்பைனல் கார்ட் அண்ட் நர்வ்ஸ். ஸோ இது 3மே என்னதுன்னா நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு பிரெயினை பற்றி பார்த்தோன்னா பிரெயின் கண்ட்ரோல்ஸ் ஆல் அவர் ஆக்டிவிட்டீஸ் லைக் திங்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ பிரெயின் தான் எல்லாத்தையுமே, அதான் மாஸ்டர் கிளாண்டும் அங்கே தான் இருக்குது, அதுதான் மாஸ்டர்
ஆர்கனும் அதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்ற வரைக்கும் முடிவு பண்ணுறது யாரோட வேலையா? பிரெயினோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் இஸ் கவர்டு பை 3 மெம்பரைன் கால்ட் மெனினிஸ். ஸோ என்னென்னா பிரெயின் வந்து 3 மெம்பரைனால் பாதுகாப்புக்காக கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த கவர் மெம்பரைன்ஸ்க்கு பேர் என்னென்னா மெனினிஸ். ஸோ they are dura mater, ஆர்கனாய்ட் மெம்பரைன் அண்ட் பியா மேட்டர். ஸோ இது 3 தான். ஸோ இந்த 3 மெனினைன்ஸும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது சிஎன்எஸ். ஸோ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற மெம்பரைன் இது 3 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்குள்ளதுன்னா மெக்கானிக்கல் ஷாக். ஸோ ஏதாச்சும் நம்ம போய் ஸ்விட்ச் போர்டு தொடும் போதோ ஸோ டக்கு நமக்கு ஷாக் அடிக்குது அப்படிங்கும் போது ஸோ இந்த மெம்பரைன்லாம் தான் பிரெயினுக்கு எதாவது ஆகாமல் தடுக்கும். ஸோ எப்படி அந்த ஃப்ளூயிட் கார்டியல் ஃப்ளூயிட் வந்து நம்ம ஹார்ட்டை வந்து பாதுகாத்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க ஃப்ளூயிட் இந்த மெம்பரைன் வந்து பிரெயினை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பிரெயின் இஸ் மேடப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூனிட்ஸ் கால் நியூரான்ஸ். ஸோ இதை ஃபங்க்ஷன் பண்ணுறதே மெயினாலே வந்து இந்த நியூரான்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டூ 3 மேஜர் பாயிண்ட். ஹியூமன் பிரெயின் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின். ஸோ ஃபோர் பிரெயின்னா முன்னாடி இருக்க பிரெயின், மிட் பிரெயின்னா நடுவில், ஹிண்ட் பிரெயின்னா கடைசியாக இருக்க பிரெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் பிரெயினில் பார்த்தீங்கன்னா செரிப்ரம் இருக்குது, தலாமஸ் இருக்குது, ஹைப்போதலாமஸ். ஸோ செரிப்ரம், செரிபெல்லம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ் ரெண்டுமே இங்கே தான் இருக்கும். ஸோ பிரெயினோட இமேஜ் வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ இந்த 4 பிரெயின் தான் இருக்கிறதுலே நிறைய பார்ட், 3 பார்ட் இருக்கு இல்லையா? 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின். இதில் இருக்கிறதுலே பெருசு வந்து யாருன்னா 4 பிரெயின் தான். அதுக்கு தான் நிறைய பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. ஸோ ஹியூமனோடைய மெமரிஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கிறதெல்லாம் நம்ம மெமரியில் ஏற்றிக்கிறோம் இல்லையா? அந்த மெமரிஸ் எல்லாமே இருக்கிற இடம் இது 4 பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய கற்பனை திறமை, அப்புறம் நம்ம ரீசனிங். எதுக்காகன்னு கேள்வி கேட்டு அதுக்கான பதில் ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து இந்த 4 பிரெயின் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிட் பிரெயின். இட் லைஸ் பிஹைண்ட் த செரிப்ரம். ஸோ 4 பிரெயினில் இருக்க செரிப்ரமுக்கு பின்னாடி இருக்கிறதா வந்து மிட் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கோஆர்டினேட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த மஸ்கிள்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்மளுடைய பாடியில் இருக்க எல்லா மசிலும், எல்லா சதைகளும் எப்படி மூவ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிறது வந்து யார்? இந்த மிட் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெகுலேட்ஸ் அவர் விஷன், ஹியரிங், ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறது, நம்ம ஏதாச்சும் சொல்கிறத கேட்குறோம் இல்லையா அது, அப்புறம் ஸ்லீப் நம்ம தூங்குறது, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த மிட் பிரெயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹைண்ட் பிரெயின் பாருங்கள். ஹிண்ட் பிரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்ட் பிரெயின் கம்ப்ரைசஸ் ஆஃப் பான்ஸ் அண்ட் மெடுல் ஆப்ளிகேட்டா. ஸோ பான்ஸும் மெடுல் ஆப்ளிகேட்டாவும் தான் ஹிண்ட் பிரெயினோடைய பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு த பிரெயின் ஸ்டெம். ஸோ இந்த ஹிண்ட் பிரெயின் தான் என்ன சொல்லுவாங்க? பிரெயினோடைய ஸ்டெம்மு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இட் இஸ் கால்டு வைட்டல் நாட் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் பிரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் அதர் இன்வாலட்ரி மசில்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வைட்டல் நாட்டுன்னே சொல்ல, ஒரு முக்கியமான முடிச்சு அப்படின்னே சொல்லுவாங்களாம் இந்த ஹேண்ட் பிரெயினை. ஏன்னா இந்த இடம் தான் வந்து என்ன பண்ணுது, நம்ம எப்படி சுவாசிக்கணும், நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னா ரொம்ப ரேரான மசில்ஸ் எல்லாமே கூட என்ன பண்ணுது, இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் பிரெயினில். ஸோ இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு த ஸ்பைனல் கார்டு. ஸோ நம்ம முதுகெலும்பு இருக்குல்ல ஸ்பைனல் கார்டு, ஸோ அதோட நம்ம பிரெயினை இழைக்கிறதுக்கு வந்து எது, இந்த ஹிண்ட் பிரெயின் தான். ஸோ அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளால் எந்திரிக்கவே முடியாது, பேரலைசைஸ் ஆகிடுவோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான முக்கியமான இடம் தான் இந்த ஹிண்ட் பிரெயின். ஸோ கீழே பாருங்கள் இப்போது செரிப்ரம், தலாமஸ், ஹைப்பர் தலாமஸ், செரிபலம். ஸோ இதெல்லாம் என்னது 4 பிரெயின். ஸோ 4 பிரெயின். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பான்ஸ், மெடுல் ஆப்ளிகேட்டா. ஸோ இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைண்ட் கடைசி பிரெயின், அதாவது ஹைண்ட் பிரெயின். ஸோ கீழே இந்த ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்களா, நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு வர ஸ்டெம். ஸோ இது வந்து முக்கியமான இடம். ஸோ இதுக்கு நடுவில் இருக்க செரிபெல்லம் அப்படின்றது வந்து மிட் பிரெயின். ஸோ இங்கெல்லாம் தான் வந்து இந்த விஷயம் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு. ஸோ கீழே இருக்க ஸ்பைனல் கார்டு வந்து என்னதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பைனல் கார்டு இஸ் அ லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்
which extend from the brain. It lies within the backbone of our body. இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கே, நம்மளுடைய முதுகு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கழுத்தை தொட்டு பார்த்தா நமக்கு வந்து ஒரு பைப் மாதிரி தெரியும். ஸோ நம்ம பிரெயின்லேருந்து இது ஒரு பைப்பு மாதிரி ஒரு கனெக்ஷனு. ஸோ இதை கொண்டு போய் நம்மளுடைய முதுகெலும்போடு இதை வந்து ஜாயின் பண்ணும், நம்மளுடைய பேக் போனோட இதை ஜாயின் பண்ணும். ஸோ அப்போ ஜாயின் பண்ணால் தான் நம்மளால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தாச்சு. இப்போ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு மேலே எப்படி பிரெயின் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறதெல்லாம் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ முதுகுத்தண்டு வரைக்கும் தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்மளுடைய விரல் நுனி வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, நம்மளுடைய நர்வ்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் நிறைய நர்வ்ஸ் இருக்கும். ஸோ நிறைய நரம்புகள் இருக்கு இல்லையா, அந்த நரம்பு வழியாக எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் போய் அட்டாச் ஆகிருக்கிறது தான் வந்து இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2 பார்ட் இருக்கா. ஒன்று வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம்னு 2 இருக்குது. சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கேரிஸ் சென்சேஷன் ஃப்ரம் த ஆர்கன் டு த பிரெயின் அண்ட் டேக்ஸ் த மெசேஜ் ஃப்ரம் த பிரெயின் டு த ஆர்கன்ஸ் ஃபார் த மூமெண்ட். ஸோ இந்த சொமேட்டிக் நர்வஸ்ன்னு சொன்னாலே இது என்ன பண்ணுமா, இப்போ எனக்கு கையில் யாராச்சும் என்ன தொடுறாங்க அப்படின்னா அந்த சென்சேஷன் தொடுறாங்கன்றத டக்குன்னு எடுத்துகிட்டு போய் நம்ம பிரெயினுக்கு கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த பிரெயின் என்ன பண்ணும், அப்போ நீ இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு வந்து அந்த கைக்கு கொடுக்குமா. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கையை வந்து எடுப்போம். இப்போ நம்ம சுட தண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம கையை விட்டோடனே அதில் ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கை வந்து சென்ஸ் ஆகும் இல்லையா, உணர்ந்தோடனே டக்குன்னு அந்த மெசேஜ் நர்வ் வழியாக பிரெயினுக்கு போகும். இது வந்து சூடாக இருக்குது, இந்த பொருளை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரெயின் வந்து நமக்கு மெசேஜ் கொடுக்கும். ஸோ அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த ஹேண்டுக்கு வந்து இந்த சொமேட்டிக் நர்வ் கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த சுட தண்ணியிலேருந்து நம்ம கையை வேகமாக எடுத்துடுறோம். ஸோ இதுதான் வந்து சொமேட்டிக் நர்வோடைய சிஸ்டம். அந்த மாதிரி நம்ம பாடியில் என்னென்ன சென்ஸ் நடக்குதோ, என்னென்ன விஷயம் நடக்குதோ அதெல்லாம் கொண்டு போய் பிரெயினுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் பிரெயின் என்ன சொல்கிறதோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பாடி பார்ட்ஸ்க்கு சொல்கிறது தான் இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோடைய வேலை. ஸோ இது வந்து ரொம்ப வேகமாக நடக்கிறதுனால நமக்கு டைம் வந்து வித்தின் அ செகண்டுக்குள்ளே இது முடிஞ்சிடும். ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன் ஆஃப் த பாடி. ஸோ நம்மளுடைய இன்னர் ஆர்கன்லாம் இருக்கு இல்லையா, ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, இதுக்குள்ளெல்லாம் நர்வ்ஸ் இருக்கும். ஸோ அந்த நர்வ்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது, அந்த நர்வ்ஸ்க்கெல்லாம் வேலை கொடுக்கறது தான் இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இதோட நமக்கு நர்வஸ் சிஸ்டமும் முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால்? ஸோ அலிமெண்ட்ரி கெனால்னால் நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அலிமெண்ட்ரி கெனாலோடைய லென்த்து 6 to 9 meters. டிக் பண்ணிக்கோங்க. விச் ஆர்கன் இஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன்? ஸோ ரெஸ்பிரேஷன் சொல்லும் போது நம்ம ப்ரீத்திங். ஸோ ப்ரீத்திங் அப்படின்னு பார்த்தா நமக்கு லங்ஸ். ஸோ ஆப்ஷன் பி லங்ஸ். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி கிட்னிஸ் do we have? ஸோ நமக்கு எத்தனை கிட்னிஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ 2 கிட்னிஸ் இருக்குது, லெஃப்ட் கிட்னி அண்ட் ரைட் கிட்னி. ஸோ 2. ஆன்சர் இஸ் 2. ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின். ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின் இஸ் நியூரான். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் blood is pumped by heart. A group of organ together make up and dash system. So organ system. The process by which the body removes the waste is called excretion. So the number of chambers in a human heart are dash. So 4 chambers. The functional unit of kidney is nephron. Next, the human nervous system is divided into dash parts. So 2 parts. So next பாருங்க, say true or false கொடுத்திருக்காங்க. The circulatory system is made up of heart, blood and blood vessels. So true. So இது மூணாவது தான் circulatory system இருக்கு. So next பாருங்க, important function of heart is to transport blood with nutrition, oxygen and waste and hormones. So answer is yes. So the brain is protected by the rib cage. No, இது false. அது வந்து ஒரு மெம்பரைனால, மெனினிங்ஸ் அப்படின்ற மெம்பரைனால தான் வந்து பாதுகாக்கப்படுது. ரிப் கேஜ் வந்து ஹார்ட்டையும் லங்ஸையும் தான் வந்து பாதுகாக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ். The functional unit of kidney is neuron. So false. அது வந்து nephron. நியூரான் வந்து பிரெயினோடைய ஃபங்க்ஷனல் யூனிட். நெஃப்ரான் தான் வந்து, ஸோ இந்த நெஃப்ரான் இருக்கு இல்லையா, இந்த நெஃப்ரான் தான் வந்து கிட்னியோடைய ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ வந்து இப்போ ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். மவுத் கொடுத்துருக்காங்க, பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ். ஸோ மவுத்தும் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், பக்கல் கேவிட்டியும் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஃபேரிங்ஸும் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இப்போ லங்ஸ் தான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ அப்போ இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாஸ்டில்ஸ், நாசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஸ்டொமக். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது மட்டும் என்ன டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், கிட்னி. ஸோ மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக் இது எல்லாமே வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கும். ஸோ ஆனால் கிட்னி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேஸ்டிங், ஹியரிங், திங்கிங், ஸ்மெல்லிங். ஸோ இதில் வந்து எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இது எல்லாமே சென்ஸ். டேஸ்டிங், ஹியரிங், ஸ்மெல்லிங் எல்லாமே சென்ஸ். திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. செரிப்ரம், செரிபெல்லம், மிடில் ஆப்ளிகேட்டா, நெஃப்ரான். ஸோ இது எல்லாமே பிரெயினோடைய பார்ட்ஸ். ஸோ ஆனால் இது நெஃப்ரான் மட்டும் கிட்னியோடைய ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ அப்போ இது என்ன, இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். டைஜஸ்டிவ் சிஸ்டம், alimentary canal. So 1, respiratory system, lungs. 2, next circulatory system is heart. 3, and excretory system is kidney. 4, and nervous system is brain. 5. So 4, 5, 1, 3, 2. So இதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைனோடைய பார்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து லேபிள் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறதுக்கு பேர் என்ன, செரிப்ரம். ஸோ செரிப்ரம்க்கு அப்படியே கீழே இருக்கிறது வந்து தலாமஸ். ஸோ அப்புறம் இந்த பார்ட்டுக்கு வந்து பான்ஸ். நெக்ஸ்ட் திஸ் இஸ் மிடில் ஆப்ளிகேட்டா அண்ட் த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து என்னது, ஸ்பைனல் கார்ட். ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது பான்ஸுக்கு கீழே இருக்கிறது என்னது, செரிபெல்லம். ஸோ மிட் பிரைன். ஸோ இந்த செரிப்ரமும் இந்த தலாமஸும் வந்து ஃபோர் பிரைன். ஸோ இந்த செரிபெல்லம் வந்து மிட் பிரைன். ஸோ இந்த பான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பான்ஸ், மிடில் ஆப்ளிகேட்டா, ஸ்பைனல் கார்டில் என்னது, ஹெண்ட் பிரைன். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.